அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்கன் மசாலா மந்தி எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவை, எவ்வளோ அப்படிங்கிறத வந்து நம்ம வீடியோவில் ஃபுல்லாக விளக்குவோம். நம்ம வந்து 1 கிலோ சிக்கன் மந்தி மசாலா எப்படி செய்கிறதுங்கிற பார்க்குவோம். ஏன்னா சிக்கன் மந்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மிந்தியை தனியாக வறுத்து செய்வாங்க. அது மாதிரி இல்லாமல் நம்ம சிக்கன் மசாலா தனியாக மந்தி தனியாக செஞ்சு அதை ஒன்று சேர்க்க போகிறோம். அது எப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க இன்ஷால்லா வீடியோக்குள்ளே போகலாம். மந்தி பிரியாணி செய்கிறதற்கான பொருட்களை வந்து நம்ம இப்போ பார்ப்போம். முதல்ல நம்ம வந்து 2 லிட்டர் தண்ணி அளந்து வச்சிட்டோம். ஒரு 100 கிராம் அளவுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய் ஒரு 4, மல்லி புதினா தேவையான அளவுக்கு, பூண்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு, அதாவது இஞ்சியும் பூண்டும் சேர்த்து ஒரு 100 கிராம் வந்தால் போதும். அதே மாதிரி எண்ணெய் நம்ம இங்கே பாக்கெட் வச்சுருக்கோம். ஆனால் யூஸ் பண்ண போது ஒரு 100 கிராம் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். 1 கிலோ ரைஸுக்கு நம்ம ஒரு 100 கிராம் எண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா மசாலா நம்ம தனியாக ரெடி பண்ண போகிறோம், அதுக்கும் நமக்கு எண்ணெய் தேவை. அதனால் இதை பிரித்து நம்ம போடுறோம். அதே மாதிரி இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மசாலாக்களையும் எடுத்துப்போம். இதுதான் நம்மளுக்கு இப்போ மந்தி பிரியாணி, அதாவது மந்தி ரைஸ் செய்கிறதுக்கான மசாலா ஐட்டம். சிக்கன் மசாலா செய்யும்போது அதை எப்படி செய்கிறதுன்றது பார்ப்போம். பிஸ்மில்லா. நம்ம சட்டியை ஏற்றிடுவோம். 100 கிராம் எண்ணெய் நம்ம ஊற்றிடுவோம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பட்டை, கிராம்பு மசாலா இதை நம்ம போட்டுருவோம். உடனே இப்போ நல்லா அந்த பட்டை கிராம்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு 100 கிராம் அளவுக்கு வெங்காயத்தை நம்ம போட்டுருவோம். அதிலே ஒரு 2 பச்சை மிளகாய், இது நல்லா வெங்காயம் பொன்னிறவல் ஆகிற வரைக்கும் இதை வந்து நம்ம வறுப்போம். இதோடைய கலர் மாறணும், நல்லா செவந்த நிலைக்கு வந்த பிறகு அடுத்து நம்ம வச்சுருக்கிற அந்த இஞ்சி பூண்டை போடுவோம். நல்லா பொரிஞ்சு வரும். இந்த அளவுக்கு நமக்கு பொன்னிறவலாக வந்தால் போதும். இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டை போட தயாராக இஞ்சி பூண்டு போட்டுருவோம். ஒரு 100 கிராம் இஞ்சி போட்டு நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிப்போம். இதுவும் நல்லா பொன்னிறவலாக நம்மளுக்கு வதங்கட்டும். இப்போ நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். இதுதான் மெயின். மந்தி மசாலாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி அந்த மந்தி மசாலா எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது, நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். மந்தி மசாலா எப்படி செய்கிறதுன்ற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம இப்போ அந்த மசாலாவை எடுத்து போட்டுப்போம். இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் நம்ம டீ சாப்பிட்ற அந்த ஸ்பூன் இருக்குல்ல, அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதுமானது. அடுத்து ஒரு 40 கிராம் உப்பு. ஏன்னா நம்ம வந்து 2 லிட்டர் தண்ணி எடுத்துருப்போம். அதுக்கு தேவையான அளவு 2 லிட்டருக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம போட்டுருவோம். ஒரு 40 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருப்போம், அதை போட்டுருவோம். இப்போ நமக்கு வாசனை கமகமகமன்னு அதில் வந்துருச்சு. மந்தி மசாலாவுடைய அந்த ஸ்பெஷலே வாசனை நமக்கு நல்ல அளவில் தூக்கி கொடுக்கும். இதில் நீங்கள் மிளகாத்தூள் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம மந்தி மசாலா எப்படி செய்கிறதுங்கிறத கொடுத்துருக்கோம். அதே அளவுக்கு நம்ம அதை போட்டு அதை நம்ம கிளறி விட்டாலே போதுமானது. அந்த மசாலாலே அதுக்கு காரம் எல்லா டேஸ்ட்டும் அதிலே நமக்கு கிடைச்சிடும். இப்போ நம்ம வச்சுருக்கிற அந்த 2 லிட்டர் தண்ணி இதில் ஊற்றிடுவோம். இதில் நீங்கள் தேவைப்பட்டால் அந்த ட்ரை லெமன் உங்களுக்கு கிடைச்சா சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி எனக்கு அது கிடைக்கல, அதனால் நான் அதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம வந்து கொஞ்சமாக மல்லி புதினா சேர்த்துப்போம். சும்மா ஒரு ஃப்ளேவர் வாசனைக்காக தான். இப்போ இது கொதித்த உடனே நம்ம வச்சுருக்கிற அந்த 1 கிலோ அரிசியை எடுத்து இதில் போட்டு நம்ம சமைச்சு எடுத்துக்கணும். அந்த மசாலாவும் மந்தி பிரியாணியும் ரெடி ஆகிற அந்த கேப்பில் நம்ம வந்து சில செய்திகளும் உங்களுக்கு சொல்லிடுறோம். என்ன அப்படின்னா, இப்போ இந்த மந்தி பிரியாணி நீங்கள் மந்தி மாதிரியே இல்லை அப்படின்னு தோணும், உங்களுக்கு மந்தி பிரியாணி மாதிரி இல்லையே அப்படின்னு தோணும். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து இந்தியன் ஸ்டைலில் மந்தி பிரியாணி செய்கிறோம். ஏன் அப்படின்னா, நமக்கு இந்த ஃப்ளேவர் தான் நம்மளுக்கு தோதுவாக இருக்குது. நம்ம ஒரிஜினல் அந்த அரபன் மந்தி கொடுக்கும்போது சில பேருக்கு அது செட் ஆக மாட்டேங்குது, ஒரு மாதிரி வறட்சியாக இருக்குங்கிறாங்க. அப்போ வீட்டில் செஞ்சு பார்க்குறவங்க அதுவும் ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் செய்யும்போது அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்க மாட்டேங்குது. அப்போ அவங்க அந்த ஃப்ளேவர் எதிர்பார்க்குறாங்க, அது நமக்கு கிடைக்கல.
நம்ம இந்த ஊரில் நம்ம பிரியாணி சாப்பிட்டு பழகிட்டோம். நம்ம இந்த தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரியாணியை சாப்பிட்டு பழகுனதுனால இந்த சாப்பாடு நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா அரபியன் மந்தி, அந்த மந்தி பிரியாணியை தனியாக செய்வோம். அது நல்லா சூப்பராகவும் இருக்கும், அது ஒரு ஃப்ளேவராக இருக்கும். அதுக்கு நம்ம வந்து இந்த சிக்கனை வந்து நம்ம பொரிச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், சிக்கன் மசாலாவை தனியாக ரெடி பண்ணிட்டோம். அது தனியாக இது தனியாக வச்சு இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து தம் போடும்போது சூப்பர் ஃப்ளேவராக டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு அந்த பிரியாணி ஃப்ளேவர் கிடைச்சிடும். ஒரு அந்த அரபு நாட்டு அந்த மந்தியுடைய அந்த ஸ்டைலும் நம்முடைய அந்த பிரியாணி ஸ்டைலும் ஒன்றா சேரும்போது சூப்பர் ஃப்ளேவராக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம். பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், நீங்களும் சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அரிசியை சுத்தமாக கழுவி ஒரு 15 நிமிடம் நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்ச அந்த அரிசியை நல்லா சுத்தமாக வடிகட்டணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம தண்ணி அளவு சரியாக அதில் வச்சுருக்கிறோம். அதனால் இப்போ மந்தி பிரியாணிக்கான அந்த ஒலை கொதிக்கிற வரைக்கும் நம்ம சிக்கன் மசாலாவை வந்து தயார் செஞ்சுக்குவோம். அதை கொதித்த உடனே நம்ம அரிசி போட்டு அதை ரெடி பண்ணுவோம். அந்த கேப்பில் நம்ம வந்து இப்போ மசாலாவை ரெடி பண்ணிடுவோம். முதல்ல அடுப்பு பற்ற வச்சுப்போம். இப்போ நம்ம இதில் வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு எண்ணெய் நம்ம இதில் ஊற்றுவோம். போதும். கொஞ்சம் எண்ணெய் சூடேறின உடனே நம்ம அதில் பேலன்ஸ் வச்சுருக்கிற அந்த பட்டை, கிராம்பு, மசாலாலாம் நம்ம ஆல்ரெடி நம்ம அதில் போட்டு மிச்சம் வச்சுருக்கோம்ல, அதை போட்டுருவோம். ரொம்ப தீக்கக்கூடாது. பட்டை, கிராம்பெல்லாம் வந்து சும்மா அந்த ஃப்ளேவர் மட்டும்தான் மாறணும். இப்போ ஓரளவுக்கு அது பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை போட்டுப்போம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய் 2-3 போட்டு நல்லா இதை வதக்குவோம். இந்த சிக்கன் மசாலாவுக்கு வந்து நம்ம இந்த மசாலா வதங்குறது தான் நம்மளுக்கு இதில் முக்கியமானது. வெங்காயம் வதங்குற கேப்பில் நம்மளுக்கு இந்த தண்ணி வந்து கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து அந்த வடிகட்டி வச்சுருக்கிற அந்த அரிசியை வந்து இதில் போட்டுடலாம். இப்போ போட்டுருவோம். இப்போ நம்ம அதை ஒரு கலக்கி விட்டுருவோம். இப்போ அரிசி போட்டாச்சு. இப்போ அரிசி வெந்து வரும்போது நம்ம இதை வந்து தம் போட்டுடலாம். மந்தி பிரியாணி ரெடி ஆகிற அந்த கேப்பில் நம்ம வந்து இந்த சிக்கன் மசாலாவை ரெடி பண்ணிடுவோம். நம்ம இதில் வந்து 1/4 கிலோ வெங்காயம், 2-3 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்குறோம். அடுத்ததை வந்து இஞ்சி பூண்டு நம்ம சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு வந்து 100 கிராம் பூண்டு, 100 கிராம் இஞ்சி நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா, அதுலேருந்து பாதி நம்ம மந்தியில் போட்டோம், பாதி வந்து சிக்கன் மசாலாவில் போட போகிறோம். அடுத்து மசாலாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து உப்பு வந்து ஒரு தேவையான அளவுக்கு சேர்க்க போகிறோம். அதே மாதிரி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், அது மல்லித்தூள் 1 ஸ்பூன், மந்தி மசாலா 1 ஸ்பூன்னு, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூனு இதில் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு 100 கிராம் அளவு தயிர். அடுத்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி நம்ம அதில் ஆட் பண்ணி மசாலாவை நம்ம தயார் செய்வோம். இப்போ நம்ம அந்த மந்தி மசாலாவுக்கு போக மீதி இஞ்சி பூண்டு இருந்துச்சுல, அதை போட்டுருவோம். நல்லா செஞ்சுப்போம். இந்த இஞ்சி பூண்டு போட்ட உடனே நம்ம வந்து இதில் நம்ம வச்சுருக்கிற அந்த மசாலாக்களை போட்டோம். அதே மந்தி மசாலா 1 ஸ்பூன், மந்தி மசாலா 1 ஸ்பூன், மிளகாய் தூள், உப்பு 1 ஸ்பூன் தேவையான, ஏன்னா நம்ம மந்திக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம போட்டாச்சு. இது சும்மா நம்ம இதனுடைய அந்த சுவைக்கு மட்டும் உப்பு போட்டால் போதும், அதிகமாக உப்பு போடக்கூடாது. அதாவது மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கணும், மல்லித்தூள் கொஞ்சம் இதில் சேர்த்துக்கணும். மசாலா போட்டுடலாம். நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் மசாலா, அதை அப்படியே போட்டுருவோம். அடுத்து நம்ம தயிர் போட்டுருவோம். இப்போ இருக்கிற தக்காளியும் நம்ம போட்டுருவோம். இப்போ அரிசி வந்து கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நல்லா வெந்துன்னு வருது. இந்த அரிசி நல்லா வெந்த உடனே நம்ம இதுக்கு வந்து தம் போடணும். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுருவோம். அடி பிடிக்காமல் நம்ம கிண்டணும். மசாலா நல்லா வெந்த பிறகு தான் சிக்கன் போடணும். இந்த வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா மசிஞ்சிடணும், அந்தளவுக்கு வேகணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கன் போட்டு கொஞ்சம் தேவையான அளவு மட்டும் தண்ணி போட்டுக்கணும். இந்த மசாலா வேகிற கேப்பில் நம்ம வந்து மந்தி பிரியாணியை ரெடி போட்டுருவோம். அது தம்முக்காக தயாரின்னு வந்துருச்சு. கொஞ்சம் அது அரிசி வெந்த உடனே நம்ம அதை மந்தி பிரியாணி ரெடி பண்ணிடுவோம். பாருங்கள் கொதிக்குது.
அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். எந்த அளவுக்கு அழகாக வருது பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். நல்லா கொதிச்சு மந்தி பிரியாணி நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம சிம்பிளான மசாலா தான் நம்ம கொடுத்துருக்குறோம் பிரியாணிக்கு. ஏன்னா எல்லாம் இந்த வீடியோக்களில் காட்டும் போது ரொம்ப அதுக்கு தேவையான மசாலாக்கெல்லாம் நம்ம செய்ய முடியாத அளவுக்கு இருக்கும். நம்ம சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப எளிமையான முறையில் தான் இந்த மந்தி பிரியாணி நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை தயார் பண்ணுங்கள், வீட்டில் சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். தம் போடுற பதத்துக்கு இது தயாராகிடுச்சு. உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு வீணாக போன ஒரு தோசைக்கல் இருந்துச்சுன்னா, யூஸ் பண்ணாத தோசைக்கல் இருந்துச்சுன்னா, அதை தம் போடுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை வந்து அடியில் வச்சுட்டு அது சூடு இருந்தோடனே மேலே இதை தூக்கி வச்சு தம் போட்டுடலாம் நம்ம. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இப்போ இந்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு தான் நம்மளுக்கு தெரியும், அதிகமாக இருக்காது. இப்போ நம்ம இப்படி கிளறுனா சாப்பாடாக தெரியுதா? இந்த பதத்துக்கு வந்த உடனே நம்ம இதை தம் போட்டுருவோம். இப்போ மூடி போட்டுருவோம். இப்போ கொஞ்ச நேரம் அதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த தம் நமக்கு உள்ளார சேர்கிற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை இறக்கி வச்சு நம்ம தம் போட்டுடலாம். இப்போ தோசைக்கல்ல ஒன்று வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம வச்சு தம் போட்டுடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம தம் போட்டுருவோம். பாருங்கள், அழகாக மசாலா வெந்துட்டு வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த மசாலா வேக வச்சுக்கிட்டு சிக்கனை போட்டு இதிலே நம்ம வேக வைப்போம். ஏன் நம்ம சிக்கனை இப்படி மசாலாவில் வேக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த மந்தி சிக்கனை வந்து இப்போ அந்த இதோட மசாலாவோட சேர்த்து பொரித்து நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு பிடிக்க மாட்டேங்க. நிறைய பேர் மந்தி அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இல்லை, வேற வரன்னு இருக்குது பாய் அப்படிங்கிறாங்க. நம்ம அதை போக்குறதுக்காக இந்த மசாலா ரெடி பண்ணுறோம். இப்போ இந்த மசாலா சிக்கனோடு சேர்த்து நம்ம மந்தியை சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு ஃப்ளேவரான சிக்கன் மந்தி. நம்ம இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இன்ஷால்லா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், சிக்கன் சுத்தமாக நம்ம கழுவி வச்சுருக்கிறோம். இந்த கழுவி வச்ச சிக்கனை தான் நம்ம அந்த மசாலாவில் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி மசாலா சுத்தமாக நமக்கு வதங்கணும். பாருங்கள், எண்ணெய் எப்படி பிரிஞ்சு மேலே வருது. இதுதான் நம்ம மசாலாக்கான பதமாக இருக்குது. இப்போ நம்ம சிக்கன் போட்டுடலாம். மசாலா இந்தளவு வெந்த பிறகு தான் சிக்கன் போடணும். ஏன்னா சிக்கன் சீக்கிரமாக வெந்துடும், மசாலா நம்மளுக்கு வேகாது. இப்போ இந்த அளவுக்கு சிக்கனில் அந்த மசாலா வெந்த பிறகு நம்ம வந்து அதை யூஸ் பண்ணலாம். இப்போ அதை நம்ம அப்படியே வேக விடுவோம். இப்போ நம்ம கொஞ்சமாக இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா சிக்கன் வேகணும். ஒரு 1/4 லிட்டர் இல்லை 300 கிராம் தண்ணி ஊற்றிக்கணும். பாருங்கள், அழகாக சூப்பராக. இப்போ இதை கொதிக்க விட்டுருவோம். நம்ம இப்போ ஒரு மூடி போட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுருவோம். இப்போ மூடி போட்டுருவோம். இது நல்லா மசாலா வெந்து வரட்டும். பாருங்கள், மாஷா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நமக்கு வழங்கிய உணவுகளை பாருங்கள், என்ன அற்புதமாக அழகாக இருக்குது. சூப்பராக அதில் மனமே நம்மளுக்கு ஈர்க்குது. அப்படி இது நல்லா இன்னும் கொதிக்கணும். இந்த மாதிரி நல்லா கொதித்து அந்த ஃப்ளேவர் அதுக்குள்ளே இறங்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அது சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பாருங்கள், புகை வந்துருச்சு, தம்மாயின் வந்துருச்சு. நம்ம மந்தி பிரியாணி தம்மாயின் வந்துருச்சு. இதை நம்ம அப்படியே ஒரு தம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் போட்டால் போதுமானது. லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி தம் வழியாக வந்துச்சுனாலே அது தம் ஆகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம வந்து தம் ஆகிட்டு பிறகு கூட ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஓப்பன் பண்ணாமல் நம்ம இப்படியே வச்சிடணும் இதை. இப்போ பாருங்கள், அல்ஹம்துலில்லாஹ், மசாலா வெந்துன்னு வந்துருச்சு, கறியும் வெந்துன்னு வந்துருச்சு. இப்போ நம்ம இது தம் போடுறதுக்கு தயாராக இருக்குது. பாருங்கள், செய்யுங்க. முடிஞ்ச உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கும் நண்பர்களுக்கும் இதை கொடுத்து பகிர்ந்து சாப்பிடுங்க. நாங்களும் இப்போ வந்து எங்களுடைய ஃப்ரெண்டுகளுக்கு இதை கொடுத்து தான் நம்ம சாப்பிட போகிறோம். பாருங்கள், எண்ணெய் இப்படி பிரிஞ்சு வரணும். நல்லா கொதி வந்த பிறகு நம்ம இப்போ நம்ம வந்து கடைசியாக ஒரு லெமன் சேர்க்கலாம். லெமனை நான் முன்னாடி சொல்லலை, ஆனால் இதில் வந்து கடைசியாக நீங்கள் வந்து ஒரே ஒரு லெமனை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அந்த டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும். கடைசியாக நம்ம வந்து கொஞ்சமாக மல்லி புதினா போட்டு நம்ம இறக்கிடுவோம். இந்த அளவுக்கு பதம் வந்துச்சு, போதுமான. மந்தி பிரியாணி ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். வாவ், சூப்பர், அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்துருக்கு. அப்படியே முத்து முத்தாக வந்துருக்கு பாருங்கள். வாங்க, எங்களோட சாப்பிடுங்க.
பாருங்கள் சூப்பராக இந்த அளவுக்கு நமக்கு கொதி வரும்போது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மந்தி பிரியாணி வந்து நம்ம அப்படியே இது மேலே போட்டு லேயராக போடுவோம். வெறும் அது மேலே போட்டு தம் போட்டால் நம்ம போதும். இப்படியே தம் போட்டுக்க வேண்டியதுதான். நம்ம அந்த சிக்கனில் அதனால தான் நம்ம வந்து கம்மியாக தண்ணி வச்சு உப்பு கம்மியாக போட்டோம். ஏன்னா இதில் எல்லாமே நம்ம சரியாக பண்ணிட்டோம். இப்போ நம்ம இது ஒரு 10 நிமிஷம் நம்ம இப்படியே தம் போட்டு எடுத்தால் போதுமானது. நம்மளுக்கு மந்தி பிரியாணி சூப்பரான நம்ம இந்தியன் ஸ்டைலில் மந்தி பிரியாணி நம்மளுக்கு தயாராகிடும். ஒரு 10 நிமிஷம் ஒரு சின்ன ஒரு கேப் தான், லோ ஃப்ளேமில் வச்சா போதும். நமக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு குண்டான் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா 1 கிலோ சமைச்சு நம்ம அதில் டைட்டாக தம் போகாத அளவுக்கு மூடி போட்டு மூடக்கூடிய எந்த பாத்திரம் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் எந்த பாத்திரம் இருந்தாலும் மூடி சரியாக இருக்கக்கூடிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய தம்மு தான் நம்மளுக்கு அந்த ஃப்ளேவரை நம்மளுக்கு தூக்கி கொடுக்கும். நமக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு குண்டான் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா 1 கிலோ சமைச்சு நம்ம அதில் டைட்டாக தம் போகாத அளவுக்கு மூடி போட்டு மூடக்கூடிய எந்த பாத்திரம் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் எந்த பாத்திரம் இருந்தாலும் மூடி சரியாக இருக்கக்கூடிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய தம்மு தான் நம்மளுக்கு அந்த ஃப்ளேவரை நம்மளுக்கு தூக்கி கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வழியாக மந்தி பிரியாணி செஞ்சிட்டோம். இப்போ அது என் பையனுக்கு சாப்பிட கொடுக்குறேன். அவன் சாப்பிட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லுவான். பிஸ்மில்லா சொல்லுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்பா செஞ்ச மந்தி பிரியாணி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வீடியோவுக்கு லைக் செய்யுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எப்போதும் இணைந்திருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.